முப்படை பயிற்சி மையத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பிபிசி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கும் மற்றும் இந்தியன் நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி ரேலிஸ் ஆகிய தேர்வுகளின் எழுத்து தேர்வுகளுக்குமான ஆன்லைன் வகுப்புகளுக்கான இரண்டாம் கட்ட அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. ஸோ செகண்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1/9/2020, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அட்மிஷன் பேஜ்க்கான லிங்க்கும் அங்கேயே கொடுத்துருக்கோம். மேலும் உங்களுக்கு எதனா இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விவரங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398. தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ மதுரை ரேலி எப்போ நடக்கும், இதுதான் பல பேருடைய கேள்வியாக இருந்தது. ஆமாம், இருந்ததில்லை. ஸோ மதுரை ரேலி எப்போ நடக்கும் சார்? இந்த கொரோனா வைரஸ் சுச்சுவேஷன் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு மேலே இவங்களாம் ரேலி கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை ரேலி கண்டக்ட் பண்ண மாட்டாங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ரேலி கண்டிப்பாக நடக்கதாங்க போகுது, ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் அதற்கான ப்ரிகாஷன்ஸ் ஏற்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்றது தான் இப்போ இந்த பெங்களூர் ரேலி நமக்கு காமிக்க போகுது. இப்போ பெங்களூரில் ரேலி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு நாங்கள் எலிஜிபிளான்னு சில பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்களாம் எலிஜிபிள் கிடையாது. பெங்களூர் ரேலிக்கு வந்து நம்மலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எலிஜிபிள் கிடையாது. ஆனால் அந்த பெங்களூர் ரேலி மூலமா நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு ரேலி சப்போஸ் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, அதில் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்லாம் கேட்டிருக்கோம், அதெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறதுன்றது தான். ஏன்னா எப்போ வேணா டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ பெங்களூர் ரேலிக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த போர்டில் தெரியும், நல்லா பாருங்க. ரெக்ரூட்மெண்ட் ரேலி ஃபார் அன்மேரிட் மேல் இந்தியன்ஸ் நேபாளிஸ் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா நம்ம தெளிவாக மார்க் பண்ணியிருக்கான். ஸோ வென்யூ லொகேஷன் அவங்க கொடுத்துருக்கிற இடத்துக்கு யார் தான் போகணும்னா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் போக முடியும். ஸோ கேண்டிடேட்ஸ் பார்ன் பிட்வீன் அவங்க 2 டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 டேட்டை பார்த்துக்கோங்க. 17 January 2000 and 30 December 2003. இந்த 2 டேட்குள்ள இருக்கவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும், உள்ள போவே முடியும். ஸோ அதே மாதிரி குரூப் எக்ஸ் கிரேடுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப்லைன், பட் வந்து எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன். அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட் வந்து 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 8லேருந்து 10க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd September இருந்து 4th October நடந்து முடிக்கிறதாகவும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கொடுத்துருக்கான். ஸோ இதில் நான் டீட்டெயிலாக இதை பற்றின ஒரு வீடியோ போடுறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனா, பாஸ்ட் இன்டர்மீடியேட் 10+2 ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் வித் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வித் மினிமம் 50% மார்க் இன் அக்ரிகேட் அண்ட் மினிமம் 50% மார்க் இன் இங்கிலீஷ். அதாவது 10th முடிச்சுட்டு +2 முடிச்சிருக்கணுங்க. இல்லையா +2 அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு டிகிரி, தட் மீன்ஸ் டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க. 10th டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் அல்லது 10th +2 முடிச்சிருக்கிறவங்க என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கம்பல்சரி படிச்சிருக்கணும்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். இப்போ டிப்ளமோ போயிருக்க கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், இங்கிலீஷ் கம்பல்சரி படிச்சிருப்பீங்க. அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. டிப்ளமோ முடிச்சவங்க யாராக இருந்தாலும் எந்த குரூப்பாக இருந்தாலும் எலிஜிபிலிட்டி போடலாம். ஆனால் 10th +2ல அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ். அதே மாதிரி சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ மேக்ஸ் பயோ அண்ட் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்ல மினிமம் 50% மார்க்ஸ் ரெண்டுத்திலையும் வச்சுட்டு இருக்கவங்க என்ன பண்ணலாம், இதுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் 3-year diploma course in engineering, that means diploma முடிச்சவங்க மெக்கானிக்கல் படிச்சவங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யாரா இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு முக்கிய தகவல். நெக்ஸ்ட் இதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் இங்க கொடுத்துருக்காங்க, அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மதுரை ரேலியில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதை நான் ஒரு வீடியோ அப்புறமா போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இவங்க டாக்குமெண்ட் ரிக்வயர்டுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க இப்பயே வாங்கி வச்சுக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா அதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பாருங்க, டாக்குமெண்ட் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா 10th and 12th சர்டிஃபிகேட் கேட்டிருக்கான். ப்ளஸ் 3 years டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரிஜினல் வித் 4 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி வேணும். அதாவது வந்து எல்லாமே ஒரிஜினல் வச்சுக்கோங்க, கூட 4 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க. எவ்வளோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் கேட்டிருக்காங்கன்னா 30 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப். ஸோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கணும். ஸோ எப்படினாலும் போட்டோ எடுக்கலாம், ஆனால் பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும். ஸோ 30 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கார்டு வைக்க சொல்றாங்க. ஆதார் கார்டு உங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்ததுன்னா கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் அட்மிட் கார்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து வேற எதுவுமே சொல்லல. ஸோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் தாங்க நடக்க போகுது. பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல 10 புஷ்அப் வித் 1 மினிட்ல வந்து 10 புஷ்அப் எடுக்கணும். அதே நேரத்தில் 1 மினிட்ல 10 சிட்அப் உட்காரணும். 1 மினிட்ல 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும்.
ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை தாண்டி தான் உங்களுக்கு ரன்னிங் தவிர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். 10 மினிட்ல 10 புஷ்அப், 10 ஸ்குவாட், 20 ஸ்குவாட், 10 சிட்டப் பண்ணுன்றதுலாம் ஒரு நிமிஷத்துல பண்ணணும். ஸோ ரொம்ப பிசிக்கல் முக்கியம். அதனால கைஸ், நீங்க மதுரை ரேலிக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்க டைமை வேஸ்ட் பண்ணாத, பிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்தில் எங்க அகாடமியும் பிசிக்கலுக்கும் ஜிம்மும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுலயும் வந்து சேர்ந்து பயனடைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல ரிட்டன் எக்ஸாம் வந்து நம்ம ரொம்ப தள்ளி போடக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப நாள்லாம் ஆகாது. பிசிக்கல் இன்னைக்கு நீங்க ஃபில்டர் ஆயிட்டீங்கன்னா மறுநாளே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் நடக்க போதும். ஸோ ரிட்டன் எக்ஸாம்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு தான் நாங்கள் வீடியோஸும் போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து. அதையும் பார்த்து எக்ஸாமுக்கும் சைட் பை சைட் செக் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஓகேங்களா? பெங்களூர் ரேலி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பா இருக்குன்னு தெரியுது. அதுக்கு அடுத்தது அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 17 ஜனவரி 2000க்கு மேலேயும் 30 டிசம்பர் 2003க்குள்ள பிறந்த எல்லா அன்மேரிட் சிட்டிசன்ஸுமே இதுக்கு எலிஜிபிள். ஸோ பெங்களூர் ரேலி வந்துடுச்சு, மதுரை ரேலி இஸ் ஆன் த வே அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா படிக்க ஆரம்பிங்க. சீக்கிரமா ஏர்மேன் ஆயிட்டு அழகா ஏர்ஃபோர்ஸ்ல போய் வேலை செய்யறதுக்கு முப்படை ட்ரைனிங் அகாடமி சார்பில் வாழ்த்துக்கள். நன்றி.